guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான லட்டு ரெசிபி தான். ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஹெல்தி அண்ட் ஒரு மிட் டைம் ஸ்நாக்காக கூட அதை சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஈஸியான அதே சமயம் ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். ஜாக் ஃப்ரூட்டு, ட்ரைடு ஜாக் ஃப்ரூட் அண்ட் ட்ரைடு மேங்கோ அண்ட் கிரான்பெரிஸ், பைசின் அண்ட் பேர்ச்சம்பழம். ஸோ வந்து ஃபிக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். ஃபிக்கு ரொம்ப ஹெல்தி, என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ ஃபிக்கு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட. எந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அது நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஃபேவரட் ட்ரை ஃப்ரூட்ஸ். அண்ட் அதுக்கு போடுற நட்ஸு வந்து ஆல்மண்ட் வச்சுருக்கேன், கேஷ்யூ அண்ட் பம்கின் சீட் அண்ட் வால்நட் கொஞ்சம், டெசிக்னேட்டட் கோகோனட் லைக் கொப்பரை தேங்காய் கொஞ்சம், அண்ட் பாப்பி சீட் கசகசா கொஞ்சம், கீ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது எந்த ப்ரொபோர்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கரெக்டாக போடணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ குவான்டிட்டி டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் இதில் ஸ்வீட் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் ஸ்வீட் இருக்கிற ட்ரை ஃப்ரூட் எடுத்திங்கன்னா லட்டு செஞ்ச பிறகு சாப்பிட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். கேஷ்யூஸ் கொஞ்சம் கலர் மாறுது. இந்த டைமில் வந்து இந்த பம்ப்கின் சீடும் வால்நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுனா நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு கூட போட்டு பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனது போதும், எடுத்து வச்சிடலாம். இன்னொரு ஒரு ஸ்பூன் கீ விட்டுட்டு கோகோனட்டும் பாப்பி சீடையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பர்ன் ஆகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக சும்மா ஃப்ரை பண்ணால் போதும். வாசனை வந்தோடனே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். போதும், எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் கீ விட்டுட்டு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணாமையும் பண்ணலாம், பட் அது ஒரு 10 டேஸுக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். 3 to 4 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம் கீயில். எல்லா ஃப்ரூட்டும் சேர்ந்து நல்ல அரோமா வருது. இதனால சாஃப்டாக வதங்கிடுச்சு, அரைக்கிறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் இந்த நட்ஸை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பவுடராக கிரைண்ட் பண்ணவும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். நம்ம இப்போ அதை அரைச்சாச்சு. இது கூட நமக்கு தேவையான அளவு பவுடர்ட் நட்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் ஈரப்பசை இருக்கிறதுனால நீங்கள் நெய் போட வேணாம். ஈரப்பசை இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து லட்டு பிடிச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பெரியவங்களும் நான் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரொம்ப ஹெல்தியான லட்டு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.
I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.